தமிழ்நாடு அரசின் விடியல் பேருந்து திட்டத்தில் 888 கோடி முறை மகளிர் பயணம் செய்துள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 2026-27 ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு வருகின்றது. பட்ஜெட் உரையில் பேசி வரும் அமைச்சர் தங்கம் தென்னரசு, மாநகர பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யும் விடியல் பேருந்து திட்டத்தில் 888 கோடி முறை பயணம் செய்து பெண்கள் பயனடைந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் மாநிலம் முழுவதும் 6 லட்சம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 1.40 லட்சம் கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும், இதுவரை மாநிலம் முழுவதும் 19 தோழி விடுதிகள் அமைக்கப்பட்டு பெண்கள் பயனடைந்து வருகின்றனர் என்றும் தெரிவித்தார். மகளிரின் பயணச் செலவிற்கான சுமையை குறைத்திடவும், அவர்கள் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பங்கேற்கவும், அரசு பேருந்துகளில் கட்டணமில்லாமல் செல்ல வழிவகுக்கும் விடியல் பயணம் திட்டத்தின் மூலம் இதுவரை 881 கோடி முறை பாதுகாப்பான பயணங்களை மகளிர் மேற்கொண்டுள்ளனர். இதனால் சராசரியாக மாதம் ஒன்றுக்கு 888 ரூபாய் வரை சேமிப்பை நமது மகளிர் பெறுகிறார். கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் இதுவரை 1.71 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நடப்பாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்து வருகிறார். அவர் உரையில் 2030 ஆண்டுக்குள் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டப்படும் என்ற இலக்குடன் தொடங்கப்பட்ட கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் இதுவரை 1.71 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் 29,000 வீடுகள் கட்டுமான பணியில் இருப்பதாகவும், 2001 வரை தமிழக அரசால் கட்டப்பட்ட 1.14 லட்சம் வீடுகள் 969 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். புதுமை பெண் திட்டத்தின் கீழ் 6.9 லட்சம் பேர் பயனடைந்து வருவதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். நடப்பாண்டுக்கான தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்து வருகிறார். இதில் உரையாற்றி வரும் அவர், அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் நிதியுதவி வழங்கும் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் 6.9 லட்சம் பேர் பயனடைந்து வருகின்றனர் என தெரிவித்தார். இதேபோல் அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் நிதியுதவி வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் 5.40 லட்சம் பேர் பயனடைந்து வருகின்றனர் என்றும் தெரிவித்தார். மகளிர் கல்வியை போற்றி பாதுகாத்திட, பள்ளிக் கல்வியிலிருந்து உயர்கல்வி வரை தொடர்ந்திட இவ்வரசு செயல்படுத்தியதே உயர்கல்விக்கு உதவிடும் புதுமை பெண் திட்டம். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு உதவி வரும் பள்ளிகளில் பயின்ற மாணவியர் அவர்தம் உயர்கல்வி கற்றலை மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கி ஊக்கப்படுத்தும் இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 6,95,296 மாணவியர் பயன்பெற்றுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.